கடந்து போயிட்டு இருக்காரு. அதில் ஒருத்தன் எதிர்பட்டான். அவன் பேர் எனது சகைவு. எரிகோ, நான் பேரை சொல்கிறேன், எரிகோலாம் போயிட்டுருக்காரு. அப்போ சகைவு சொல்லுவான், ஏசு எப்படிப்பட்டவர்? எல்லாரும் சொல்கிறாங்களே, கண் பார்வை கொடுக்காங்க, நடக்க வைக்கிறாராம், ஊமையில் பேச வைக்கிறாராம் ஏசு, எல்லாரும் கேள்விப்படுதான். சகைவு என்ன செய்யலாம்? கேள்விப்படுதான். அப்போ நம்மளும் எப்படியாவது இன்னைக்கு பார்த்துடணும். திரளான கூட்டம் அவருக்கு பின்னால் செல்லுது. எப்படி? நிறைய கூட்டம் கொண்டு செல்லுது. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் புள்ளமாக இருக்கிறதுனால என்ன செய்யலாம்? அவங்க கூட்டத்தில் புள்ளி அண்ணாந்து பார்க்க தெரிய மாட்டேங்குது. சரி, ஒரு காட்டத்தை மரம் இருக்குது, எனக்கு இது பதில் சொல்லியிருக்கேன். அந்த காட்டத்தை மரத்தில் ஏறினான். யார் ஏறினா? சகைவு. சொல்லுங்க, சகைவு காட்டத்தி மரத்தில் ஏறினா. எப்படியாது இயேசுவை இன்னைக்கு பார்க்கலாம் பாருங்களா. அப்போ ஏசப்பா அவன் நினைவு, அவன் இதயத்தில் வேண்டுதல், எப்படியாவது அவன் மனுஷனும் சொல்லுங்க, மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இதயத்தை பார்க்கிறான். கள்ளத்துக்கு எறியக்கூடாது. அப்படி தவிக்கி பாருங்களேன். ஏசப்பா பார்க்கணும். அது ஏசப்பாக்கு தெரிஞ்சிட்டு, நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், ஏசப்பாக்கு தெரியும். பாருங்களேன், பார்க்காரு. சகைவு காட்டத்தி மரத்துல இருந்து கீழே இறங்கு, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போகலாம். ரொம்ப ஒன்னா அவனுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இறங்கி போறான். அதான் சொல்லுவான், சகைவு கலெக்டர் மாதிரி, நான் யார்ட்டையும் அநியாயமாக வாங்கியிருந்தா நாளை தனியாக கொடுத்துருவேன், அடுத்தவங்க பொருள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏழைகளுக்கு என் ஆஸ்தியில் நேராதி கொடுக்க அப்படின்னு சகைவு. ஏழைகளுக்கு என்னுடைய ஆஸ்தியில் நேராதி கொடுக்கிறேன், யார்கிட்டையும் அநியாயமாக வாங்கியிருந்தா கொடுத்துருதேன் சொன்ன. அப்போ சகையை மனம் திரும்பிட்டாப்ல, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படல, மனம் திரும்பிட்டான். அப்போ அவங்க வீட்டில் போறாரு. இன்னொரு சதி செய்கிற எல்லாரும் நிற்காங்க. இது என்ன பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு அப்படின்னு ஒருத்தர் பரியாசம் பண்ணான். சகை வீட்டில் சகைவே சொல்லுங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல ரட்சிப்பு வந்தது. பாருங்களேன், சகை வீட்டுல மனம் திரும்பினோடனே ரட்சிப்பு வந்துச்சு. அதே போல நாமளும் யார்ட்டையும் அநியாயமா வாங்கியிருக்கோமா? ஏமா பென்சில் பேனா வாங்கிட்டு கொடுக்காம இருக்கோமா? அடுத்தவங்க பொருள் நம்மளுக்கு வேண்டாம். அடுத்தவங்க பொருள் சொல்லுங்க, நம்மளுக்கு வேண்டாம். நம்ம பொருள் நம்மளுக்கு போதும். அப்போ யார்ட்டையும் அநியாயமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. வாங்கியிருந்தா கொடுத்துடணும். சரி, இப்போ ஒரு வருஷம்